அப்படியே இருங்க என்னது போய் என்ன பண்றாங்க நான் போகலாம் நம்ம போலாம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இன்று காலை 23 மிக உற்சாகமாக தொடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் இந்த பக்கத்தில் எல்லாமே நிறைய போலிங் ஸ்டேஷன்லாம் ஒரு வேட்பாளர் போய் பார்க்க முடியுது தான் நாங்களும் என்னுடைய போலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே போய் பார்த்தோம். ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஒரு சில இடத்துல வாக்கு பெட்டிகள் காலையிலேயே 5:30 மணிக்கெல்லாம் அந்த மாக் போலிங்னு சொல்லுவாங்க, மாதிரி வாக்குப்பதிவு அதெல்லாம் நடத்தி கரெக்டாக 7 மணி 7:15 துவங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல அந்த வாக்கு பெட்டிகள் ஒரு 20 நிமிஷம் கழித்து அதை ரெடி பண்ணுறதுனால லேட் ஆகிருக்கு. மற்றபடி அந்த தாமதமானதுக்கும் அவங்க அதுக்கான டைமிங்கே கொடுக்குறோம் எல்லாருக்கும். நாங்கள் ஏன்னா அரை மணி நேரம் லேட் ஆகுது, நிறைய பேர் வெயிட் பண்ணி மிஷின் தப்பாயிட்டதுனால வெயிட் பண்ணி ஒரு காத்திருந்து போடுறாங்க. அதனால் அவங்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் அவங்க கேட்டிருக்காங்க. அது ஐ திங்க் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் உள்ளே இருக்கவங்க அதை முடிவு பண்ணி கொடுப்பாங்க எந்த சமயம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மற்றபடி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஆர்வமாக வாக்களிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் போன ஒரு பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1/4 காலையில் முடிஞ்சிருச்சு. 500 ஓட்டும் ஒரு 115 120 போட்டாங்க. இப்போ இந்த இன்னும் ஒரு ஒன் ஹவர் இருக்குது இந்த வெயில் போகிறதுக்கு. அதுக்குள்ளே எல்லாம் வந்துடுவாங்க. வாக்குச்சாவடி மையங்களில் ரொம்ப நன்றாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. வெளியில் எல்லாருக்கும் தண்ணி, அப்புறம் நடக்க முடியாதவங்களுக்கு பெரியவங்களுக்கு அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் யார் வந்தாலும் அவங்களுக்கு 2 வீல் சேர் போட்டு ஆள் போட்டு இருக்காங்க. சுற்றி ஒரு பூத்து கோயிலையும் அதுக்கு தனியாக பிஎல்ஓலாம் போட்டு பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இனிமையான ஒரு செய்தி என்னென்னா, உள்ளே உட்காந்துருக்கவங்க போலிங் ஆஃபீஸர்ஸு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அனைவருமே மகளிர். நாங்கள் கட்சியில் போட்டுக்க ஏஜென்ட் தான் இளைஞர்களாகவோ ஆண்கள் இருக்காங்க, ஒரு சில மகளிர் இருக்காங்க. மற்றபடி அரசாங்கத்தால் இந்த எலெக்ஷன் கமிஷன் அதாவது தேர்தல் ஆணையத்தால் போடப்பட்டுள்ள ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் போலிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே மகளிர் இருக்காங்க. அது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு விஷயம். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி போட்டிருக்கிறது ஒரு இது. எங்களுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் அம்மா அவ்வளோ மகளிர் தான். நம்மளுடைய தேர்தல் கமிஷனுடைய அவ்வளோ சிஇஓவும் மகளிர் தான். அது ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு விஷயம் அது தருமபுரியில் இது ஒரு நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. க்ரீன் எலெக்ஷன் அதான் பசுமை தேர்தலாக அதை பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஷேடெல்லாம் கொடுத்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க.